Namo Himalaya. எத்தனை ரிலேஷன்ஷிப்ஸ் இப்படி ஃபோனில் ஒன்று பார்க்குறது ஒன்று, அப்புறம் வேற எங்க இப்போ நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் வேறு அவைலபிள் போல் இருக்குது. பார்க்குறது ரோட்டில், பஸ்ஸில், ட்ரெயினில், ஃப்ளைட்டில், அவங்கவுங்க கிளாஸுக்கு தகுந்த மாதிரி எத்தனை ரிலேஷன்ஷிப். ஒன்றே ஒன்று தான் கேட்கணும், என்னதான் ட்ரை பண்றீங்க? என்ன கிடைக்கல, என்னத்தை ட்ரை பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். இது வெறும் எப்படி சொல்றதுன்னா செக்ஷுவல் பிளஷருக்காக மட்டும் கிடையாது. ஒரு சில பேர் பாசத்துக்காகவும், அதாவது இந்த லவ், நான் சொல்றது கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ் கிடையாது. அன்கண்டிஷனல் லவ்னா நீங்க ஒரு இதுல நின்று இருக்கணும். ஸோ சம்திங் நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க அண்ட் அது கிடைக்கல, அதனால நீங்கள் ஒன்றா போகிறீங்க. என் கொஷின் என்னன்னா, இப்போ ஒரு இதுக்கு நீங்கள் போனீங்க ரைட்டா, எக்ஸ்ட்ரா இன்னொன்று வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே இருந்து இன்னொன்று ஜம்ப் அடித்து இன்னொன்று போகிறீங்க, அங்கேருந்து இன்னொன்று, அங்கேருந்து இன்னொன்று, இப்படி 2 years ஒன்ஸ் மாற்றுறது இல்லை 3 years ஒன்ஸ் மாற்றுறது. நீங்கள் வச்சுக்காதீங்கன்னு நான் சொல்லலை, வச்சுக்கோங்கன்னு நான் சொல்லலை. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் அதை என்கரேஜ் பண்ணல, தப்புன்னு சொல்ல, சரின்னு சொல்ல. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. என்னோட ஒரே ஒரு கொஷின் தான், என்ன தேடினீங்க கிடைக்கல, உங்க தேடுதல் நிக்கவே நிக்காதா? நிக்காதான்னு கேக்குறேன். என்னமோ இருந்துட்டு போகுது. பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு நீங்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்க, இது உண்மையை நான் சொல்லட்டுமா, எல்லாமே ஒண்ணுதான். நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல இருக்க அழகு போயிடுச்சு இதுல. சரி, இப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தன் அழகா தெரிஞ்சான், இப்ப அழகா தெரியல. ஏன்னா அவன் பாசமாவும் இல்லை, அவன் என்னை பத்தி யோசிக்கல. இதெல்லாம் தான் தாட்ஸ் வரும். ஒரு பொண்ணு இருக்கா, அவ ஒரு மாதிரி இருந்தா, ஆனா இப்ப ஏதோ வித்தியாசமா தெரியுறா அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன பிஜிஎம் எல்லாம் போட்டு வர மாதிரி இருந்துச்சு. லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். என்னது லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், லவ் அட் செகண்ட் சைட், தேர்ட் சைட்னு? எத்தனை சைட்டு, எத்தனை பர்சன், எத்தனை பிஜிஎம், எத்தனை பாட்டு, எத்தனை படம் எடுத்துட்டு இருக்கீங்க அந்த ஆளுங்களை வச்சு உங்க லைஃப்ல. என்னதான் பண்றீங்க? இதெல்லாம் என்ன தெரியுமா, அந்த மேட்ரிக்ஸால வந்த 7.5 தான் நான் சொல்லுவேன். Because what you see, you are trying to impose in your own life. உண்மை. நம்மளை சுற்றி என்ன நடக்குது? இப்போ ஒரு படம்னு ஒன்று எடுத்துக்கிட்டா மேக்ஸிமம் அதில் என்ன காட்டுறாங்க? ஹீரோ, ஹீரோயின் சூப்பராக இருப்பாங்க, நல்லா மேக்கப் போட்டு சூப்பராக வருவாங்க. ஹீரோ ஒரு ரெடி அடிச்சானா 10 பேர் பறக்க விடுவான். அவன் ட்ரெயின்லேருந்து குதிப்பான், ஃப்ளைட்லேருந்து கூட குதிச்சு காப்பாற்றுவான், தண்ணியில் மறந்து நீச்சல் அடித்து காப்பாற்றுவான், சுனாமியில் காப்பாற்றுவான், எல்லாம் பண்ணுவாங்க. ரியல் லைஃப்பில் பண்ண சொல்லுங்கள், உங்களுக்கு இது தெரியும். இது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஓகேவா? அந்த ஹீரோ பாட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் நாட் பாசிபிள் இன் ரியாலிட்டி. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது மூலியமாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் மைண்டில் ஏற்றிக்கிட்டு அந்த மாதிரி ஒரு பர்சன், அந்த மாதிரின்னா காப்பாற்றுறதுக்கு நான் சொல்லலை, உங்கள் ரேஞ்சுக்கு நீங்கள் என்ன யோசிப்பீங்கன்னா, ஒரு சிச்சுவேஷனில் நம்மளுக்கு இப்படி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல, கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம், ஒரு ஹீரோயிசமாக ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்கலாம், ஒரு காசு விஷயமாகவே இருக்கட்டுமே, அந்த இடத்துல அவங்க அதை பே பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம அப்படியே ஒரு ஹீரோவை பார்த்துருக்க மாட்டோமா? நம்மளுக்கு அப்படிலாம் ஒரு ஆள் அமையலையே. நம்மளுக்கு அமைஞ்ச ஆள் இவ்வளோதான் சேலரி, இவ்வளோதான் இது. அப்போ இன்னொருத்தர் யாராவது ஒருத்தர் பார்த்தா அது வேற மாதிரி தோணும். வா, அவங்கெல்லாம் பே பண்ணுவாங்க, நம்மளுக்கு இல்லை. சரி, இந்த தாட்டெல்லாம் நியாயம்னு சொல்கிறத விட இட் இஸ் தேர் தான், அது வரதான் செய்யும். இது அப்படியே நீங்கள் பசங்க பொண்ணுங்களுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதெல்லாம் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதெல்லாம் வச்சுட்டுலாம் இங்கே அதெல்லாம் என்னால் சொல்லிட்டு இருக்க முடியாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பிரச்சனை என்னன்னா, என்னோட ஒரே கேள்வி, இந்த தேடுதல் எப்போ நிற்கும்? எப்போ நிற்கும்னா நீங்கள் அதை அடைஞ்சதுக்கு அப்புறம் நிற்கும், அப்படிதானே? நான் ஒன்று கேட்குறேன். நம்ம எல்லாருமே ஸ்கூல் படித்தோம் தானே? எல்லாரும் என்ன பண்ணோம்? மேக்ஸிமம் என்ன பண்ணோம்?
இப்போ ஒரு கிளாஸில் 100 பேர் இருக்காங்கன்னா ஒரு 75 பேர் என்ன நினைப்பான்? சரி ஒரு 50 பேர் எனக்கு கூட வச்சுக்கோங்க. என்ன நினைப்போம்? அந்த ஃபஸ்ட் ரேங்க் எப்படியாவது வாங்கிடணும், எப்படியாவது இந்த டேர்ம்லையாவது வாங்கிடணும், இல்லை இந்த ஸ்டாண்டர்டில் வாங்கிடணும், இந்த எக்ஸாமில் சென்டம் அடிச்சிட மாட்டோமா மேக்ஸில், இந்த மாதிரிலாம் வந்து நம்ம நினைப்போம். இது இன்றைக்கும் உண்டு தானே, இந்த காம்படிஷன் இன்றைக்கும் தான் உண்டு. அங்கே நீங்கள் வாங்கினீங்களா? கேட்கறது கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அங்கே நீங்கள் அடிச்சிட்டிங்களான்னு கேட்குறேன். சென்டம் அடிச்சிட்டிங்களா? இல்லை சரி ஒரு தடவை நான் அடித்தேன் உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு அடுத்த தடவை அடிச்சிங்களா? அடுத்த தடவை ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினீங்களா? இல்லை, ஏதோ ஒன்று எழுதி அடுத்தடுத்த ஸ்டாண்டர்டுக்கு ஒரு டீசன்ட் லெவலில் பாஸ் பண்ணி அடுத்தடுத்த கிரேடுக்கு தள்ளி விட்டு போயிட்டாங்க. நம்மளும் அதுக்கப்புறம் காலேஜ் படித்தோம், எல்லாம் கிழிச்சோன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அங்கே என்ன படித்தோம்னு நம்மளுக்கு தெரியாது. இப்படியே போயிட்டு தானே இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கலை அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் அங்கேயே உட்காந்துட்டிங்களா? இல்லை உங்களை அங்கேயே வச்சுட்டு இருந்தாங்களா? தே புஷ்ட் யூ டு த நெக்ஸ்ட் லெவல். அப்படி தானே? இந்த ஒரு கான்செப்டை ஏன் நீங்கள் உங்கள் லைஃப்பில் இந்த நிறைய இந்த ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுட்டு சுற்றுறீங்கல்ல, இது ஏன் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது? அப்ளை பண்ணி பாருங்கள். சரி அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட் ரேங்க் தான் வந்தே ஆகணும், எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பையன் அமைஞ்சே ஆகணும், எனக்கு ஒரு பொண்ணு எனக்கு வந்தே ஆகணும் என் லைஃப்பில், எனி டைம் ஒரு ப்ளஷர் ஸ்டேட்லேயே இருக்கணும் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா நிறைய ஏமாற்றங்கள் வரும். இதை பற்றி போகணுன்னா நான் வீடியோ 1 மணி நேரம் கூட உட்காந்து பேசுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு பெட்டர் அன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை, அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும். அடுத்த லெவலுக்கு போனால் தான் நம்ம 10th எழுதணும், 12th எழுதணும், அடுத்து கிராஜுவேட் ஆகணும், இதெல்லாம் வந்துச்சு. தயவு செஞ்சு இப்படி வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும்னு சொல்கிறேன். நானும் லைஃப்பில் எங்கேயாவது ஸ்ட்ரக்காக இருந்திருக்கலாம். அடுத்த லெவல் போன காரணம் ஐயோ அதை விட்டுட்டு அடுத்து பாருங்கன்ற மாதிரி தான். அதாவது இந்த ஆளை விட்டு அடுத்த ஆளை தேட சொல்லல, புரிஞ்சுக்கணும். அந்த நம்ம தேடுதலை வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டோம். புரியுதா? இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லைன்னு சொல்லி போயிட்டே இருக்கீங்கல்ல, அதை வந்து அதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்த கேட்டு ஓப்பன் ஆகும். அடுத்த கேட்டில் என்ன இருக்கும்னே உங்களால் யூகிக்கவே முடியாது. இதில் நீங்கள் இந்த கேட்லேயே உட்காந்துக்கிட்டு ஒன்றா கேட்டுக்கு பெயிண்ட் அடித்து பார்க்குறீங்க, நல்லா இருக்கான்னா சார் உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினாலும் சரி, நீங்கள் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்களோட தாட்ஸில் தான் இருக்குது. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம் ஈஸியாக. நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த வீடியோ பார்க்கும்போது நல்லா தான் இருக்கும், ஆனால் திருப்பி ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது ஒரு வீடியோ வரலாம், அங்கே யாராவது அழகாக தெரியலாம், அதையும் விட்டுட்டு வேற எங்கே ரோட்டில் பண்ணலாம், அங்கே அடுத்து அழகாக மேட்ரிக்ஸ் வந்து கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் எஸ்கேப்பே ஆக முடியாது. அதுக்கு தான் யூ ஷுட் பி ஸ்ட்ராங் இன் த மைண்ட் செட். என்னது மைண்டுனா இங்கே காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா? இங்கேருந்து தான் வரணும். இதை கேட்டு போனீங்கன்னா போயிட்டே ஸ்பைரல் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். கம்பேர் பண்ண தோணும், இது அது நல்லா இருக்கே அப்படின்னு தோணும், இது கம்மியாக இருக்குன்னு தோணும். இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் நிப்பாட்டிட்டு அடுத்த லெவலுக்கு போகிறத பாருங்கள். அடுத்த லெவல் போனீங்கன்னா இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா, செகண்ட் ஸ்டாண்டர்ட் நான் ஏன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலை அந்த எக்ஸாமினேஷனில் ஹாஃப் இயர்லியில் ஏன் நான் வாங்கலன்னு ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா? இல்லை இன்றைக்கி என்ன பிரச்சனையோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் லைஃப்பில். அந்த மாதிரி தான் இதுவும். நம்மளை யாரும் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. என்னமோ அது ஒரு பெரிய விஷயம் நினச்சி சுற்றிட்டுருக்கீங்க. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்லை. இங்கே யாரும் ஃபுல்லாகவும் இருக்க போகிறதும் கிடையாது. அதனால் இதெல்லாம் பற்றி யோசிக்காமல் தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப் மாற்றி போயிட்டுருக்காமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு போக பாருங்கள். இல்லைன்னா அதை விட்டு வெளியில் வந்துடுங்க, உருப்படியாக இருங்க, அடுத்த லெவலுக்கு போங்கன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் வச்சுக்கோங்க, கிளிக் பண்ணுங்கள், ஆளை மாற்றுங்க, என்னமோ பண்ணுங்கள். ஆனால் ஒரு விஷயம் கிளாரிட்டியாக இருக்கணும், இது எதுக்கு நம்ம தேடுறோம் அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு கிளியர் கட்டாக இருந்தீங்கன்னா தேடுங்க. இல்லைன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்க, இன்னொரு ஆளையும் சேர்த்து மாட்டி விட்டு இந்த சுழல் மாதிரி கீழே அப்படியே இழுத்துட்டு போகிற மாதிரி போயிடுவீங்க. Sending you all love and light. Become the light. தயவு செஞ்சு இறைவனை நோக்கி போங்க, சீக்கிரம் போங்க. 2024 2025 இது திருப்பி சொல்கிறோம். ஃபோட்டான்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வந்து ஷவர் ஆகுது. இந்த டைமில் நீங்கள் ஆள் மாற்றுறதுலாம் ரொம்ப ஃபோக்கஸாக இருக்கீங்க.
அதை ரிசீவ் பண்ணுறதுக்கெலாம் ஐடியாவே இல்லை. அப்படி தானே? இப்போ தெரியுதா நீங்கள் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு சில பேர் எங்கே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா? நமோ ஹிமாலயா.